கூட்டணி வச்சா சீமான் அடிபட்டு போவார். அப்படியே கூட்டணி வைக்கணும்னா அந்த ஜோசியர் வந்து பாஜகவுக்கு வேண்டியவர் தான். சீமான சிஎம்மா சொல்ல சொல்லுங்க, அண்ணாமலையும் எடப்பாடியும் சீமான சிஎம்மா சொல்ல சொல்லுங்க, செல்வி தானே சொல்ல சொல்லுங்க, நான் அதுக்குள்ள ஏற்பாடு பண்றேன். இப்போ எவ்வளவுக்குள்ள மோசடியான விஷயங்களை ஜோசியங்கிற பேரில் அந்த பேரில் உண்மையை மறைச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுதான் சீமானுக்கு பலம். எடப்பாடிக்கு கட்சியில் பலனற்ற நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எல்லாம் சீமான் பின்னாடி போறாங்க. இந்த ஜோசியர் இல்லை, எந்த ஜோசியர் சீமான் 1%லேருந்து 8% வருவாருன்னு சொன்னாப்புல நான் சொன்னேன் 8 விழுக்காடு வருவார். சுமன் ஸ்ரீராமன் 2 சொன்னார், குபேந்திரன் 4 சொன்னார், ஜான் ஆரோக்கியசாமி குறையும்னாரு, கண்டிப்பாக இருந்ததோட குறையும்னாங்க. ஆனால் மக்களவை தேர்தலில் 8 வந்துட்டாருன்னா அது 4வது வந்திருக்காரு. இன்னும் திவசாவுக்கும் பண்ணோம்னா திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அந்த ஓட்டுங்கிறாங்க. திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு தான் 18 விழுக்காட்டு அண்ணாமலை தலைமையில் வந்துட்டேன். இது வந்து சீமான் தலைமைக்கு வந்த ஓட்டு. ஸோ சீமான் தலைமை இந்த இடம் பெரிய ஒரு வளர்ச்சியை பெரிய ஜம்பை பெறும். ஸோ தூய ஆற்றல், ஏழை வெள்ளாள கவுண்டர்கள், பெண் வெள்ளாள கவுண்டர்கள், இளைஞர் வெள்ளாள கவுண்டர்கள்னு சீமான் வந்து வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியிலே ஒரு கிளாஸ் டிஃபரன்ஸு, பாலின வேறுபாடு, தென் வயது இளைஞர் வேறுபாடு. இப்போ வெள்ளாள கவுண்டர் இளைஞர்கள், வெள்ளாள கவுண்டர் பெண்கள், வெள்ளாள கவுண்டர் ஏழைகள், சின்ன கவுண்டர் மாதிரி தானே எழுதி வந்தவர்கள் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில் புரோ வெள்ளாள கவுண்டர் பண்ணி தமிழ் தேசிய அரசியல்ல அங்குள்ள பிறமொழியாளர் ஆதிக்கத்துக்கு எதிராக சீமான் வந்து களமாட முடிவு பண்ணிட்டாரு. இதுவும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினாதான் ஸ்டாலினுக்கு போட்டியா நம்ம நாளைக்கு வர முடியுங்கிற லெவல்ல தெளிவா இது பண்றாரு. விஜய கோளை அடிக்கிறதுனாலதான் என்டிஏ அடிக்கிறதையும் எடப்பாடி அடிக்கிறது வெளியே வருது. அப்போ சீமான் தான் போல்டுங்கிறது அங்க வருது. சீமான் தான் 214 நிற்கிறாங்கிறது வருது. விஜய் வரதுக்கு முன்னாடியே ரஜினி அஜித் வியாபாரம் பண்ணல, விஜய் வியாபாரம் பண்ண வராது, சந்தர்ப்பம் வர கொள்கையற்ற இனத்தை அழிச்ச காங்கிரஸ் கூட கூட்டணி இந்த மாதிரி போறாரு, முயற்சி பண்றாருங்கிறது சீமானுக்கு பெரிய பூஸ்டை கொடுக்குது. ஸோ விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம். விஜய் இல்லைன்னா இது வெளிச்சத்துக்கு வராது. விஜய்க்கும் சீமான் நன்றி தெரிவிக்கணும். விஜய் களத்துக்குள்ள வர்றது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இவ்வளோ நாட்களாக வந்து கருத்து கணிப்புகளில் தான் வந்து சீமானவர்கள் வந்து இந்த முறை வீழ்ந்து விடுவார், இந்த முறை வாக்கு சதவீதம் குறைந்து விடும், அந்த மாதிரி நரேட்டிவ்லாம் சொல்லிட்டு வருவாங்க. நீங்கள் கூட பல டேட்டாக்களை முன்னெடுத்து இந்த மாதிரிலாம் வராது, இதுதான் நடக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லி தருவீங்க. இப்போ புதுசாக வந்து இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பிரபல ஜோஷியர் ஒருத்தர் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா 2026 வந்து சீமானவர் வந்து சறுக்கல் தான், அவர் வந்து கூட்டணி வச்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. பட் டேட்டா என்ன சார் சொல்லுது? 2026 தேர்தல் சீமானுக்கு எப்படி அமைய வாய்ப்பு இருக்கு? கூட்டணி வச்சா சீமான் அடிபட்டு போவார். அப்படியே கூட்டணி வைக்கணும்னா அந்த ஜோசியர் வந்து பாஜகவுக்கு வேண்டியவர் தான். சீமான சிஎம்மா சொல்ல சொல்லுங்க, அண்ணாமலையும் எடப்பாடியும் சீமான சிஎம்மா சொல்ல சொல்லுங்க, செல்வி தானே சொல்ல சொல்லுங்க, நான் அதுக்குள்ள ஏற்பாடு பண்றேன். எடப்பாடியோட கூட்டணி வச்சா அது அழிஞ்சு போகும். 2 ஜாதி ஆதிக்கம் கட்சி, அது வன்னியர் வெள்ளாள கவுண்டர் ஆதிக்க கட்சி தான். அதனால தான் அவங்க தென் மாவட்டத்தில் டெபாசிட் இழந்தாங்க. வட தமிழகத்தில் வன்னியர்கள் ஆதரவில் சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் எல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட செல்வாக்கான தலைவராட்டு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். ஜெயலலிதா வந்து தடா பெரியசாமியை விட்டு டெபாசிட் இழந்தாங்க சிதம்பரத்தில். எடப்பாடி பழனிசாமி பாஜக கேண்டிடேட்டு தாமரையில் நின்றவங்கள டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு சிதம்பரத்தில். 2ஆம் வந்தார், டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. அதே மாதிரி விழுப்புரத்துலேயும் பாமக டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. சேலத்தில் பாமகவுக்கு 9 விழுக்காடு ஓட்டு தான். அப்போ அவர் வன்னியர்களின் பெருந்தலைவராக இங்கே உருவாயிட்டார். அவர் கொடுத்த 10.5 ரியாக்ஷன் தான் 24 ரிசல்ட்டு. பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேறன்னா எந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 37%, 38% சேலம், விழுப்புரம், சிதம்பரத்தில் எடுத்த அதிமுக ரெட்டையில், எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில் அதோட 30 விழுக்காடு குறைஞ்சி கன்னியாகுமரியில் 4, திருநெல்வேலியில் 8, ராமநாதத்தில் 9, தேனியில் 13 எடுத்தாப்புல பார்லிமெண்ட் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் யாராவது இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்போ எவ்வளவுக்குள்ள மோசடியான விஷயங்களை ஜோசியங்கிற பேரில் அந்த பேரில் உண்மையை மறைச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுதான் சீமானுக்கு பலம். எடப்பாடிக்கு கட்சியில் பலனற்ற நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எல்லாம் சீமான் பின்னாடி போறாங்க.
அந்த வகையில் இன்னைக்கு சீமான் வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடில் இருந்தவர் இன்னைக்கு 8 விழுக்காடு வளர்ந்திருக்காருன்னா எடப்பாடி கட்சி 2 ஜாதியை வச்சு சமூக நீதியை சூறையாடக்கூடிய கட்சி. எடப்பாடி வந்து 2019 8000 வாட் வாக்கு வித்தியாசத்தில் அவரோட அந்த செக்மெண்ட்டுக்குள்ள பார்த்திபன் உதயசூரியன் மேலே வந்த இடத்துக்குள்ள 8000 வாக்கு குறைவாட்டு எடப்பாடி போனார். அவருக்கு சொந்த தொகுதியிலே 2019 மக்களவையில் 8000 ஓட்டு அவருக்கு கம்மி. அதனால அவர் பதறிட்டாரு, பதற்றம் அடைஞ்சாரு, 10.5 கொடுத்தாரு. ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக 10.5 கொடுத்தாரு. நீ 17 விழுக்காடு வன்னியர் இருக்காங்கிறத ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணி 12 கொடு, நான் வரவேற்கிறேன். குறைவா இருந்தா குறைவா கொடு, குறைச்சிருந்தா குறைச்சி கொடு. நீ கொடுத்தது சமூக நீதியை சூறையாடுறதுக்காக, இங்க ஜெயிக்கிறதுக்காக அந்த இதை நீ கொடுத்த. அதோட விளைவு 93,000 ஓட்டுல ஜெயித்தாப்புல. இது சட்டமன்றம் வேறு பாராளுமன்றம் வேறெல்லாம் இல்லை. 10.5 கொடுத்ததுனால 93,000 ஓட்டுல அங்க நீங்க ஜெயித்தீங்க. இப்பவும் இந்த மக்களவை தேர்தலில் 19 மக்களவை தேர்தலில் நீங்க வெறும் 8000 ஓட்டு கீழே போன இடத்துல 50,000 ஓட்டு இன்னைக்கு பாமக இல்லாமலே வந்துட்டீங்கன்னா 10.5 உங்களை வன்னியர்கள் உங்களோட பெருந்தலைவராக ஏற்றுக்கிட்டான். ஆனால் அதே டைமில் உங்களால் பாதிக்கப்பட்ட வண்ணார், நாவிதர், குயவர் சீமான் கேண்டிடேட்டே போட்டிருக்கிறாரு. குயவரை நார்வேலில், வண்ணாரை பெண்மணி ஒரு படித்தவங்களை திருச்சி கோயம்புத்தூரில், நாவிதரை திருச்சியில் கேண்டிடேட்டாக போடுறாரு. போயரை கேண்டிடேட்டாக போடுறாரு சீமான். ஒட்டர் வேட்டுவ கவுண்டருக்கு டிக்கெட் கொடுக்குறாரு. போயர், ஒட்டர், ஊராளி கவுண்டர், இப்படி தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, குடும்ப கவுண்டர், தென் முக்குவர், பரதவர் கேண்டிடேட் கொடுக்குறாரு. மீனவருக்கு கேண்டிடேட் கொடுக்குறாரு. பரதராஜகுல மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், புதுக்கோட்டை சேர்வை, வலையர்னா முத்தரையர். 10 முத்தரையருக்கு சீமான் கேண்டிடேட் கொடுக்குறாரு. முத்தரையர்களுக்கு ரெட்டலையால லாபம் இல்லைன்னு அடிச்சு காட்டுறதுக்கு இடஒதுக்கீட்டில் வலையர்களுக்கு இபிஎஸும் சிபி சண்முகம் அநீதி இழைச்சாருங்கிற அடிப்படையிலையும் 10 முத்திரையர் கேண்டிடேட்டை போட்டு அந்த ஓட்டை எடுக்கணும்னு சீமான் வியூகம் வச்சு செயல்படுறாரு. ஸோ சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் பலகீனம் தான் சீமானுக்கு பலம். உண்மையிலே செல்விக்கு சமூக நீதி அக்கறை உண்டுன்னா சீமான் தலைமையை எடப்பாடியை ஏற்றுக்கிட சொல்லுங்க. நான் சீமான்கிட்ட பேசி இல்லை அவர் 1-1 வராரு ஏற்றுக்கிடலாங்கிறத நான் பேச வைக்கிறேன். ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது சீமானுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாததுனால அந்த திமுகவுக்கு மாற்றாட்டு சீமான் வந்து ஜம்பாகி வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. சோழிங்கநல்லூர் கூட்டம் பார்த்தீங்களா? காசு கொடுத்து வந்த கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு கலைஞ்சு போச்சு. ரங்கராஜ் பாண்டே இதுக்கு பயில் சொல்லுங்க, சர்வே ஆசாமிகள் இதுக்கு பயில் சொல்லுங்க. இல்லை, அதான் உண்மை நிலைமை. ஸோ எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்ததை மறைக்கிறதுக்கு பலரும் சதி பண்றாங்க. ரங்கராஜ் பாண்டே நம்பர் ஒன் சதிகாரன் ரங்கராஜ் பாண்டே. சதிகாரம் இல்லைன்னு ரங்கராஜ் பாண்டே தன்னை நிரூபிக்கணும்னா இந்த உண்மையை சொல்லிட்டா என் தம்பி சதிகாரம் இல்லைன்னு நான் ஒத்துக்கிட்டு போயிடுவேன். ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் நடக்குது. இந்த ஜோசியர் இல்லை, எந்த ஜோசியர் சீமான் 1%-லேருந்து 8% வருவாருன்னு சொன்னாப்புல நான் சொன்னேன் 8 விழுக்காடு வருவாருன்னு. சுமன் ஸ்ரீராமன் 2 சொன்னார், குபேந்திரன் 4 சொன்னார், ஜான் ஆரோக்கியசாமி குறையும்னாரு. கண்டிப்பாக இந்த குறையும்னாங்க. ஆனால் மக்களவை தேர்தலில் 8 வந்துட்டாருன்னா அது 4வது வந்திருக்காரு 8. இன்னும் ஜீவசாப்தம் பண்ணுவாங்கலாம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டுங்கிறாங்க. திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு தான் 18 விழுக்காட்டு அண்ணாமலை தலைமையில் வந்துட்டார். இது வந்து சீமான் தலைமைக்கு வந்த ஓட்டு. ஸோ சீமான் தலைமை இந்த இடம் பெரிய ஒரு வளர்ச்சியை பெரிய ஜம்பை பெறும். அதுவும் எடப்பாடி பழனிசாமியின் பலகீனத்தில் 2 ஜாதியை வச்சு எடப்பாடி பழனிசாமி சமநீதி சூறையாடுறதுனால எடப்பாடி பழனிசாமியோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை அரவணைச்சு சீமான் பெரிய வெற்றி பெறுவார். மயிலத்தில் சிபி சண்முகம் இருக்கிறதா சொல்றாங்க. நான் தேவைப்பட்ட எடப்பாடி பழனிசாமியோட ஒரு அடியாளா இருக்கக்கூடிய சிபி சண்முகத்துக்கு எதிராக மயிலத்திலே போய் என்னோட வீகத்தை அங்கே செயல்படுத்துறது கூட நான் தயங்க மாட்டேன். காரணம், எடப்பாடி பழனிசாமி சிபி சண்முகம் செய்தது குரலற்ற இந்த வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதராஜகுலம் மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், வலையர்னா முத்திரையர்னா ரெட்டலை எம்ஜிஆர் கையில் இருக்க ரெட்டலைன்னு மயங்கி போய் ஓட்டு போடாது அர்த்தமே இல்லை. உங்க ஜாதிக்கு பெரிய அநீதி இழைச்சவர் எடப்பாடி பழனிசாமியும் சிவி சண்முகமும். இந்த அநீதி மக்களுக்கு தெரியறதுனால அதிமுக டவுன் ஆகுது, சீமான் ரைஸ் ஆகிறாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமானுக்கு பலம் 1% தான். இன்னைக்கு 20% போய் இன்னும் எடப்பாடி கீழே வந்துட்டு இருக்காரு. எடப்பாடி கீழே வர வர அந்த அதிமுகவில் பலன் இல்லாத ஜாதிகளால சீமான் மேலே போயிட்டே இருக்கிறார். இது உண்மை. இதை உண்மையை மறைக்கிறதுக்கு ஜோசியக்காரங்க முயற்சி பண்றாங்க, அரசியல் விமர்சகர்கள் முயற்சி பண்றாங்க, வெப்டியில் உள்ளவங்க முயற்சி பண்றாங்க. நான் உண்மையா நேர்மையா சொல்றேன்.
அந்த இருளுக்கு மத்திக்குள்ள நான் 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 கொளுத்தி போடுறது ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் மக்களுக்கு தெரியுது, குறிப்பா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியுது. எடப்பாடி பழனிசாமியின் அரசியலால பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு இது தெரியுது. அவங்க சீமானை நோக்கி நகர்றாங்க. சீமானுக்கு இந்த இது கன்ஷிராம் பாணியில சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஜம்பை கொடுக்கும். 100க்கு 100 தான் நடக்கும். ஸோ இதை தொடர்ந்து எடப்பாடி அவர்களின் சொந்த சமூகமே இப்போ அந்த சமூகத்தின் இளைஞர்களே இப்போ சீமான் பின்னாடி திரள்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கடந்த காணொலியில் நீங்க பதிவு பண்ணி என்ன விஷயம் சார் அது? எடப்பாடிக்கு சொந்த சமூகம் அவர் கூட தான் நிற்பாங்க. சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கனால அவர் கூட தான் நிற்பாங்க. செங்கோட்டையனை மதிக்க மாட்டாங்க அவ்வளோவா. செங்கோட்டையன் ஒரு கவுண்டர் தானாலும் சிஎம் கேண்டிடேட் கவுண்டர். செங்கோட்டையன் இவர் விஜய்க்கு ஒரு சபார்டினேட் கவுண்டர் தான். விஜய்க்கு பெரிய ப்ளஸ், கேண்டிடேட் இல்லாத விஜய்க்கு கொங்கு மண்டலத்தில் கேண்டிடேட் எடுத்து கொடுக்குறாரு. அவர் பால்பாக்கி கிருஷ்ணனை கொண்டு வந்துட்டதா சொல்கிறாங்க. அரவக்குறிச்சியில் நசிரியாவை ஒருத்தர் கொண்டு வந்ததா சொல்கிறாங்க. இவர் ஜேசிடி பிரபாகரனை தூக்கிட்டு வந்ததா சொல்கிறாங்க. நிறைய அதிமுக அதிருப்தியாளர்களை தொடர்ந்து தூக்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன்னு சொல்கிறாங்க. அது செங்கோட்டையன் விஜய்க்கு ஒரு பெரிய வேல்யூஷனாக இருக்கார். பட் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ அந்த கம்யூனிட்டி எடப்பாடி பழனிசாமியை தான் சிஎம் கேண்டிடேட்டாக பார்ப்பாங்க. அதே வேளையில் சீமான் என்ன பண்ணுறாருன்னா கிளாஸ் டிஃபரன்ஸை கொண்டு வர்றாரு. சீமான் ஏழை வெள்ளாள கவுண்டர்களை போடுறாங்க. எடப்பாடிக்கு வெள்ளாள கவுண்டர்லாம் ஆற்றல் அசோக்குமார் மாதிரி பண முதலைகள். அந்த இடத்துல கிளாஸ் டிஃபரன்ஸை கொண்டு எடப்பாடியை தட்டி தூக்க பார்க்குறாரு சீமான். வர்க்க வேறுபாடை கொண்டு எடப்பாடியை தட்டி தூக்க பார்க்குறாரு சீமான். அதில் கிளாஸ் டிஃபரன்ஸை கொண்டு வராரு. ஏழை வெள்ளாள கவுண்டரை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் வெள்ளாள கவுண்டர் பெண்களை கொண்டு வராரு. வெள்ளாள கவுண்டர் பெண்களை கொண்டு வர்றதுன்னா அவங்க பெண்களுக்கு எடப்பாடி சைடில் வெள்ளாள கவுண்டர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள அரசியல் ரீதியாக வளர விட மாட்டாங்க. அமுக்க தான் பார்ப்பாங்க வெள்ளாள கவுண்டர் பெண்களை. ஸோ வெள்ளாள கவுண்டர் பெண்களுக்கு சீமான் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இன்னும் சொல்ல போனால் வெள்ளாள கவுண்டர் ஆண்களை விட வெள்ளாள கவுண்டர் பெண் சகோதரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்போ பெண்கள் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில் நம்ம அரசியல் ரீதியாக வரணும்னு எடப்பாடி நினைக்கல, சீமான் தான் நினைக்கிறாருன்னு சீமானுக்கு ஒரு ஆதரவு வளையம் வருது. அதுக்கு அடுத்தபடியாக வெள்ளாள கவுண்டர் இளைஞர்களை கொண்டு வராரு. இப்போ எடப்பாடி கூட இருக்கிற வெள்ளாள கவுண்டர்கள்லாம் 60+, 60க்கு மேலே அரசியலில் சம்பாதிச்சு 500, 600ன்னு வச்சிருக்கவங்க. சீமான் கொண்டவருடைய வெள்ளாள கவுண்டர்லாம் சாதாரண நடுத்தர வெள்ளாள கவுண்டர் இதில் கொண்டு வராரு. அடுத்து தீரன் சின்னமலை மாதிரி நான் தானே எழுப்பி வந்தவொன்னு சின்னமலையோட தன்னை கம்பேர் பண்ணி சீமான் அதை முன்னெடுத்துறாரு. ஸோ வெள்ளாள கவுண்டர் வச்சு தான் சீமான் கொங்கு மண்டலத்தில் அரசியல் பண்ணுறாரு. புரோ வெள்ளாள கவுண்டர் அரசியல் தான் பண்ணுறாரு. ஸ்டாலினும் புரோ வெள்ளாள கவுண்டர் தான் பண்ணுறாரு. செந்தில் பாலாஜி, இவர் ஒட்டச்சந்திரம், சக்கரபாணி, இது முத்துச்சாமி போன்ற இன்னொரு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரி அவர் வெள்ளக்கோயில் சாமிநாதன், இப்படி வெள்ளாள கவுண்டரை வச்சு தான் பண்ணுறாரு. கேண்டிடேட்டும் நிறைய பவர்ஃபுல் வெள்ளாள கவுண்டர் தான் ஸ்டாலின் கொடுக்குறாரு. இதுவும் வெள்ளாள கவுண்டர் கையில் போயிட்டு எது தாவேக்காவும் செங்கோட்டையன் கையில் போனது வெள்ளாள கவுண்டர் கையில் போயிட்டு. சத்யபாமா வெள்ளாள கவுண்டர், செங்கோட்டையன் வெள்ளாள கவுண்டர், மற்றும் வெள்ளாள கவுண்டர் பால்பாக்கி கிருஷ்ணன், இதெல்லாம் வெள்ளாள கவுண்டர் ஆளுங்களை தான் அவர் எம்எல்ஏ டிக்கெட்டு கொண்டு நிறுத்துவார். அவங்க எல்லாருமே வெள்ளாள கவுண்டர் பண்ணும்போது இப்போ செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சராக இருந்த ஒரு பெரிய பணக்கார வெள்ளாள கவுண்டர். அவர் மேலே அலிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஓட்டுக்கு பணம் கொடுத்ததெல்லாம் 2000 ரூபா எடப்பாடிக்காகவே தேர்தல் களத்தில் நின்று பணம் கொடுத்த வெள்ளாள கவுண்டர் தான் அவர். அப்போ விஜய் தூய ஆற்றல் இல்லை, ஊழல் ஆற்றல். விஜய் தூய ஆற்றல், ஊழல் ஆற்றல். செங்கோட்டையன் விஜய்க்கு பிளஸ் தான். ஆனால் செங்கோட்டையன் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவரா ஆளாகாதவரா? ஆளானவர் தான். சீமான்ட்ட இருக்கக்கூடிய வெள்ளாள கவுண்டர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத தூய்மையான வெள்ளாள கவுண்டர்கள். இது கரப்ட் வெள்ளாள கவுண்டர் தான் வைக்கிறாரு. இன்னும் கரப்ட் அரசியல் வச்சு பணத்தை சம்பாதிச்சவன், அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவன், வியாபார அரசியல் ஆட்களை தான் விஜயம் வச்சிருக்கிறாரு. திமுக வெள்ளாள கவுண்டர்களும் அதிமுக வெள்ளாள கவுண்டரும் ஊழல்ங்கிறது சீமானை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ தூய ஆற்றல், ஏழை வெள்ளாள கவுண்டர்கள், பெண் வெள்ளாள கவுண்டர்கள், இளைஞர் வெள்ளாள கவுண்டர்கள்னு சீமான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியிலே ஒரு கிளாஸ் டிஃபரன்ஸு, பாலின வேறுபாடு, தென் வயது இளைஞர் வேறுபாடு. இப்போ வெள்ளாள கவுண்டர் இளைஞர்கள், வெள்ளாள கவுண்டர் பெண்கள், வெள்ளாள கவுண்டர் ஏழைகள், தீரன் சின்னமலை கவுண்டர் மாதிரி தானே எழுந்து வந்தவரும் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியிலையும் புரோ வெள்ளாள கவுண்டர் பண்ணி தமிழ் தேசிய அரசியல்ல அங்குள்ள பிறமொழியாளர் ஆதிக்கத்துக்கு எதிராக சீமான் களமாட முடிவு பண்ணிட்டாரு. இதுவும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினாதான் ஸ்டாலினுக்கு போட்டியா நம்ம நாளைக்கு வர முடியுங்கிற லெவல்ல தெளிவா இது பண்றாரு. ஸோ செல்வி எல்லாம் இதை புரியாம ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ரவீந்திர சாமி சொல்றது கரெக்டா, நண்பன் செல்வி சொல்றது கரெக்டாங்கிறது 26 முடிவு சொல்லும். ஆனால் சார், நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரீசெண்டாக சில தேசிய ஊடகங்கள் பார்க்க முடியும். ஏன்னா நேற்றைய தினம் டெக்கான் ஹெரால்டு அப்படின்னு கூடிய ஒரு நியூஸ் சேனல் ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க.
விஜய் வருகையால வந்து சீமான் அவர்கள் பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு செட் செய்யப்பட்ட நரேட்டிவ் எல்லாமே போய் தமிழ் தேசியவாதியான சீமான் வந்து தனித்து நின்று தான் உயர்வார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது முன்கூட்டியே நம்ம காணொலியில் பதிவு பண்ணியிருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ உண்மைதான், விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம். சீமான் பழைய தேவேந்திர குல வேளாளருக்காக இருக்கிறாரு, விஜய் ஸ்டாலின் அருந்ததிற்காக இருக்கிறாரு. அருந்ததியர் கன்சல்டேட் ஆயிடுவாங்க ஸ்டாலின்கிட்ட, இவருக்கு புறமொழியாளர்களும். ஜிடி நாயுடுக்காக இருக்கிறாரு ஸ்டாலின். விஜய் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, நடுப்புல போய் அடி வாங்குறாரு. இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையுமே வந்து இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் பெருசா பேசுறாரு. இலவசத்துக்காக ஸ்டாலின் இருக்கிறாரு, இலவச ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும். இப்படி ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறது பிராண்டி விஸ்கிக்காக ஸ்டாலின் இருக்கிறாரு, எடப்பாடி இருக்கிறாரு, விஜயும் அதுல முடிவில்லாம இருக்கிறாரு, சீமான் தான் கண்ணுக்காக இருக்கிறார். அப்போ இது எல்லாமே சீமான் விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். கமல் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம் கொடுத்த மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டே களத்துக்கு வராமல் ஓடுனவர். எங்க விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு போலீஸ் கண்டு பயந்து கோழை நாய்கள்னு விஜயும் சேர்த்து தான் அடிக்கிறாரு. கோழை நாய்கள்னு எடப்பாடி என்டிஏ விஜயும் சேர்த்து தான் சீமான் அடிக்கிறாரு. அப்போ விஜய் அடிக்கிறதுனால தான் என்டிஏயும் எடப்பாடி அடிக்கிறதே வெளிச்சத்துக்கு வருது. விஜய கோழை நாய்கள் ஓடிட்டான்னு அடிக்கிறதுனால தான் என்டிஏ அடிக்கிறதையும் எடப்பாடி அடிக்கிறது வெளியே வருது. அப்போ சீமான் தான் போல்டுங்கிறது அங்க வருது. சீமான் தான் 214 நிற்கிறாங்கிறது வருது. விஜய் வர்றதுக்கு முன்னாடியே ரஜினி அஜித் வியாபாரம் பண்ணல, விஜய் வியாபாரம் பண்ண வராரு, சந்தர்ப்ப வர கொள்கையற்ற இனத்தை அழிச்ச காங்கிரஸ் கூட கூட்டணி இந்த மாதிரி போறாரு, முயற்சி பண்றாருங்கிறது சீமானுக்கு பெரிய பூஸ்ட கொடுக்குது. ஸோ விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம். இது பாவம் ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியல, அட்டுத்தனமா தம்பி பொய்யா பேசிட்டு இருக்கிறாரு, உண்மைக்கு பரமா அறிவு நாணயம் பற்றி பேசிட்டு இருக்காரு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். என்டிஏ வந்து இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்காங்க, இருந்தாலும் அண்ணாமலையை வந்து முகர வச்சு ஒரு மூவ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணி, இது சாத்தியமாகும் நினைக்கிறீங்களா சார் 2026? பொறுத்துருங்க, இது பற்றி சில வேலைகளை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தாமோதரதாஸ் நரேந்திர மோடிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உணவின் ஒரு பகுதிங்கிற அந்த முடிவு எடுக்கிறதுக்கு எங்களோட முயற்சி காரணம். 8 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் முயற்சி பண்ணோம். உணர்வுபூர்வமா அந்த தொழிலாளர்கள் நன்மை, அனைத்து ஜாதி மரபேறு தொழிலாளர்கள் நன்மை செய்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே வேளை தமிழ்நாட்டில் இன்னைக்கு டாஸ்மார்க் ஆதரவாக தான் ஸ்டாலின், எடப்பாடி, புதுசாக வந்த விஜய் அவரும் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா தான் ஏசுறாரே தவிர டாஸ்மார்க் அவர் வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா மது பிரியர்கள் ஓட்டு அவருக்கு தேவை. மது பிரியர்கள் ஓட்டு வேண்டான்னா அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு பேரும் அல்லது எடப்பாடிக்கு பேரும்னு நினைக்கிறாப்புல. சீமான் தெளிவா டாஸ்மார்க்கை மூடணும்னு சொல்றாரு. ஓட்டு வருது வரல மூடணும்னு நினைக்கிறார். இதுவே டாஸ்மார்க் பிராண்டிங்ஸ்க்கு வேண்டாங்கிற ஓட்டுக்கு சீமான் மட்டும்தான் தலைவராக இருக்காருங்கிறது வெளிச்சத்துக்கு வருது. விஜய் இல்லைன்னா இது வெளிச்சத்துக்கு வராது. விஜய்க்கும் சீமான் நன்றி தெரிவிக்கணும். விஜய் களத்துக்குள்ள வர்றது அந்த முரண்பாடு, விஜய் எது யாருக்காக இருக்கிறாரு, சீமான் யாருக்காக இருக்கிறாருங்கிறது வந்து சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ பட்டியல் வெளியிட்டோம்னா சீமான் பட்டியல் வெளியேற்றத்துக்காக இருக்கிறாரு, ஸ்டாலின் இடஒதுக்கீடுக்காக இருக்கிறாரு. விஜய் ஸ்டாலின் கிட்ட போய் தேவேந்திர குல வளர்ந்தது இடஒதுக்கீடாதான் சொல்ல போறாரா, பட்டியல் வெளியேற்றம் வேணும்னு சொல்ல போறாராங்கிறது கடைசியில் அவர் சொல்லும் போதுதான் தெரியும். இப்போ அவர் 2 கட்டானா இருக்கிறார், வலம் போகல இடம் போகாம நடுப்புல போய் அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. திருப்பரங்குன்ற விஷயத்திலையும் சீமான் தமிழர்களா தரணுங்கிறாரு, விஜய் 2 கட்டானா இருக்கிறார். அப்போ விஜய் கம்பேரிசன்ல தான் சீமான் தமிழர்களா இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் தரலன்னு சொல்றதெல்லாம் வெளிச்சத்துக்கு வருது. ஸோ விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துரு தான். விஜய் நாஞ்சில் சம்பத்தை விட்டு சீமானை திட்டுறது சீமானுக்கு லாபம் தான். அப்போ சீமான் தமிழர் ஒற்றுமைக்காக நிற்கிறாரு, சீமான் பழைய தேவேந்திர குல வேளாளர் நிற்கிறாரு, சீமான் பஞ்சமநல மீட்புக்காக நிற்கிறாரு, சீமான் மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்காக நிற்கிறாரு, சீமான் செஞ்சிக்கோட்டை கோனார் கோட்டைன்னு சொல்லி நிற்கிறாரு, சீமான் பிராண்டி விஸ்கிக்கு எதிராக கல்லுக்காக நிற்கிறாரு, சீமான் ஆடு மாடு மேய்த்தல் அரசு தொழில் நிற்கிறாருன்னு விஜய் சீமான் கம்பேரிசன் தான் சீமானுக்கு பாப்புலாரிட்டியை கொடுக்கும். அதனால இன்னைக்கு தம்பி சாட்டை துரைமுருகன் பெரிய ஸ்டார் ஆயிட்டான். சாட்டை துரைமுருகன் முன்ன விட பெரிய மடங்கு ஸ்டார் ஆயிட்டான். நாஞ்சில் சம்பத் சாட்டை வந்து சாட்டை தூய சக்திங்கிற அளவுக்கு சாட்டை தெளிவா ஒரே கட்சியில கன்சிஸ்டண்டா போகக்கூடியவருங்கிறதும் பெரிய இதாகுது. அப்போ விஜய்க்கு வந்து பல கட்சியிலிருந்து வரக்கூடியவங்க தான் விஜய்க்கு விஜய் வந்து கயலாங்கடை நடத்துறாரு, சீமான் கட்சி நடத்துறாருங்கிறதும் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய பூஸ்ட கொடுக்குது.
இது விஜய்ங்கிற கேரக்டர் வரலன்னா திமுகவுக்கும் அதிமுகவும் போட்டின்னு சீமானை மறைக்க பார்ப்பாங்க. விஜய் வந்ததுனால 4 முனை போட்டின்னு வருது, சீமானுக்கு பப்ளிசிட்டி கிடைக்குது. கமலஹாசனால சீமான் 8க்கு உயர்ந்த மாதிரி விஜயால சீமான் 17க்கு உயர்வாரு. பொறுத்திருந்து பாருங்க. தம்பி செல்விக்கும் தான் நான் சொல்லிக்கிறேன். விஜய்க்கு 214 கேண்டிடேட் இல்லை, 50 கேண்டிடேட் தான் இருக்குது அவர்கிட்ட. 39 கேண்டிடேட் இல்லாதனால தான் அவர் லெட்டர் பேடா இருந்தாரு 2024. அதை மறைக்கிறதுக்கு எங்களுக்கு 26 தான் முக்கியம், 31 தான் முக்கியம் அப்படின்னு பொய்யா புழுகா ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்து பலகீனமான பத்திரிகையாளர்களை கைக்குள்ள போட்டு அவங்க முகத்தெல்லாம் நான் கிழிக்க தயாராயிட்டேன். அந்த முகத்திரைகளெல்லாம் கிழிக்க தயாராயிட்டேன். ஜான் ஆரோக்கியசாமிக்கு பேரோல்ல இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு பொய்யும் புரட்டுமா பேசக்கூடிய பத்திரிகையாளர்களை நான் கிழிக்க தயாராயிட்டேன். ஜான் ஆரோக்கியசாமி இல்ல, விஜய்க்க பணம் தான். விஜய்க்க பணத்தை ஜான் மூலமா கொடுக்குறாங்க. கொடுத்து பொய்யும் புரட்டுமா எல்லாமே மோசடியா அதை கட்டமைக்கிறாங்க. அதை நான் எவமெல்லாம் அதுல மோசடியில் இருக்கான்னு நான் கட்டமைக்க அவனோட முகத்திரையை கிழிக்க தயங்க மாட்டேன். நான் குற்றச்சாட்டை நியாயமா சொல்றேன். உங்ககிட்ட 39 கேண்டிடேட் இல்லாதனால நீங்க கண்டெஸ்ட் பண்ணல. அடுத்தால நீங்க இடைத்தேர்தலில் போலரைசேஷனுக்கு பயந்து, வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் பயந்து, திருமங்கலம் சரத்குமார் ஆனா 26ல களத்துக்குள்ள வர முடியாதுன்னு கண்டெஸ்ட் பண்ணல. ஆனா சீமான் போல்டா 39 போட்டாரு. இதே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சீமானுக்கு ஓட்டு வராது, 4 விழுக்காடு தான் வரும்னு ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள் சொன்னாங்க. 2 விழுக்காடு தான் வரும்னு இவர் சுமன் ஸ்ரீராமன் சொன்னார். தினத்தந்தி கருத்து கணிப்புல பாலசுப்ரமணிய ஆயத்தன் இன்னொரு நாடார் செல்வாக்கார இருக்காருங்கிற பொறாமையிலும் காய்ச்சல்லையும் அவர் 4 விழுக்காடு போட்டு சீமானை குறைச்சிடலான்னு நினைச்சாரு. தினத்தந்தி இன்னும் அவங்க சர்வே பண்ணுவாங்களா என்னவோ தெரியல. இந்த வருஷம்லாம் அவங்க சர்வே பண்ணதுக்கு தகுதியே கிடையாது. தினத்தந்திக்கு தகுதியே கிடையாது. அவங்களுக்கு தோல்வியை ஒத்துக்கிட்டு இன்னும் அங்கே சர்வே பண்ணலன்னு ஓடணும். இன்னும் சீமானுக்கு எதிராக ஏதாவது சர்வேங்கிற பேரில் மோசடி பண்ணதுக்கும் அவங்க தயங்காத ஒரு கூட்டம் தான். அப்போ இவங்களெல்லாம் மீறி தான் சீமான் 8 விழுக்காடு வந்தாரு. அது வரதுக்கு காரணம் 39 போட்டது, எல்லா இடைத்தேர்தலும் நின்னது. இப்ப விஜய் வர்றதுக்கு முன்னாடியே 39 போட முடியாம கமலஹாசன் தினகரன் மாதிரி பனால் ஆயிட்டார். ஒரு அடுத்தால இன்னொன்னு சொல்றேன். கமலஹாசன் 39 போடும்போது சுமார் 4 விழுக்காடு ஓட்டு எடுத்தார். ஆனா அவரு 214 போட முடியாம 80 சீட்டை வெளியே கொடுத்த பிறகு 2.5 விழுக்காடு ஓட்டு எடுத்தார். பார்லிமெண்ட்லே கமலஹாசன் 4 கிட்ட எடுத்தவர் அசம்பிளில அவரு கரெக்டா 214 போட்டா 6-7ன்னு போயிருப்பாரு. அப்போ கோட்டை விட்டது கமலஹாசன். தினகரன் பாராளுமன்றத்தில் 38 போட்டு 5.5 எடுத்தார். 39 போட்டிருந்தா 6க்கு மேல கூட போயிருப்பாரு. 5.5 எடுத்தவர் சட்டமன்றத்தில் பிரேமலதாவுக்கு 60 இப்படியெல்லாம் சீட்டு கொடுத்து 2.5க்கு போயிட்டாரு. அப்போ சீமானுக்கு வெற்றிங்கிறது 214 போட்டதுனால தான் சீமான் 6.8 கிட்ட போயிட்டாரு. நியர்லி 7 விழுக்காடு போயிட்டாரு. கமலஹாசன் தினகரன் எடுத்ததை விட அதிகம் போயிட்டாரு. இப்பவும் விஜய் கமலஹாசன் தினகரன் பண்ண அந்த தப்பை பண்றாரு. ஆனா ஜான் ஆரோக்கியசாமிக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு பேசுறவன் நான் ஏன் சொல்ற மாதிரி உண்மையை நேர்மையா சொல்ல மாட்டேங்கிறான். கமலஹாசன் சீமானோட பெரிய ஆளு, தினகரன் சீமானோட பெரிய ஆளு. ஆனா செல்வாக்கான அவங்க கீழே போனாங்கன்னா 214 போடாதனால. அப்ப 214 போடுறவன தான் மக்கள் கொள்கை தெளிவு உள்ளவன், உறுதியானவன், வீரமானவன் கருதுவாங்க. 214 போடுறது கேண்டிடேட் இல்லாதவன்லாம் காங்கிரஸ் நம்ம கிட்ட வந்துடாதா, 117 தினகரன் வந்துட மாட்டாரா, 60 சீட்டு கொடுத்துடலாம், கிருஷ்ணசாமி வந்துட மாட்டாரா, 20-30 கொடுத்துடலான்னு கேண்டிடேட் இல்லாம சரத்குமார் மாதிரியும் தினகரன் மாதிரியும் இருக்கனாலதான் விஜய் கூட்டணி சொல்றாரு. உங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்லை, அதனால்தான் அதை மறைக்கிறதுக்கு கூட்டணின்னு சொல்ற. அதை மறைக்கிறதுக்கு ஜான் ஆரோக்கியசாமி பணத்துக்கு விலை போறவெல்லாம் உண்மையை மறைக்கிறான். நான் தரவுகளின் அடிப்படையில் சொல்றேன். இன்னொரு தரவும் சொல்றேன். இதுல ஜான் ஆரோக்கியசாமிக்கும் பிளஸ் இருக்குது. இவர் அன்புமணியை விட்டு 214 போட்டதுனால அன்புமணி 5.5 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கூட்டணியை விஜயகாந்த் வச்சதுனால விஜயகாந்த் 2.5 விழுக்காடுக்கு போயிட்டாரு. அந்த அணியே 12 வரக்கூடியவன் பாதிக்கு கீழே அவங்க ஓட்டு குறைஞ்சு போயிட்டு அந்த அணி. அப்போ அன்னைக்கு அன்புமணியோட பெரிய சக்தியா இருந்த விஜயகாந்த் கீழே போனது சந்தர்ப்பவாத ஊழல் சுயநல கூட்டணியை வச்சதுனாலதான். சந்தர்ப்பவாத ஊழல் சுயநல கூட்டணியை வச்சதுதான், கொள்கையற்ற கோமாளித்தனமான கூட்டணியை வச்சதுதான். இப்போ கொள்கையற்ற கோமாளித்தனமான கூட்டணியை வைக்கிறதுக்கு தான் விஜய் முயற்சி பண்றாரு. அப்போ விஜயகாந்த் பலகீனப்பட்ட மாதிரி 2016 விஜயகாந்த் பலகீனப்பட்ட மாதிரி பலகீனப்படுவார். 2021 தினகரன் பலகீனப்பட்ட மாதிரி பலகீனப்படுவார். 2021 கமலஹாசன் பலகீனப்பட்ட மாதிரி பலகீனப்படுவார். கொள்கையற்ற கூட்டணியை மக்கள் ஏற்றுக்க மாட்டான். 214 தனிச்சு நிற்கிறத
மக்கள் பாராட்டுவாங்கிறது தான் என்னோட கருத்து. இதை இந்த விமர்சகர்கள்லாம் சொல்லுவாங்களா? நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு மக்கள் வந்து நாம் தமிழர் 234 வேட்பாளர்களும் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. நீங்க வந்து ரவீந்திர துரைசாமி தரவுகளோட சொல்றாப்புல விஜய் வரும்போதே பல நிரூபிச்ச பிறகுதான் அவங்க கொள்கையற்ற கூட்டணிக்கு போனாங்க. பல நிரூபிக்காமலே கொள்கையற்ற கோமாளித்தனமான சந்தர்ப்பவாத ஊழல் பேர்வழிகளோட கூட்டணிக்கு போகக்கூடிய விஜய் ஒரு மாற்றே இல்லை. இதை நாம் தமிழர் தம்பிகள் 234 தொகுதியிலும் கொண்டு போங்க. மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி வராரு. ஒரு வேளையில 1 to 1 சீமான் தலைமையில வந்து ஸ்டாலினுக்கு ஒரு கடும் போட்டி வருங்கிறது தான் நான் சொன்னேன். சார் பல்லர் கேள்வி தெளிவாக சார். நேரத்தில் நன்றி.